மெட்டா இப்போ வந்து ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அதான் த்ரெட்ஸ். இந்த ஆப்பை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்ஸில் இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆப் வந்திருக்குங்கிறத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கு போட்டியாக வந்திருக்கேன். எலான் மஸ்க் வெர்சஸ் மார்க் ஜுகர்பெர்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த த்ரெட்ஸ் ஆப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். த்ரெட்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் ட்விட்டருக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த த்ரெட்ஸ் ஆப் ரிலீஸ் ஆன உடனே நிறைய செலிபிரிட்டிஸ், பிராண்ட்ஸ், மீடியா கம்பெனிஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் லான்ச் ஆன 7 மணி நேரத்திலேயே 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆப்னா, அஃப்கோர்ஸ் ட்விட்டர் மாதிரியே நீங்கள் இதுலேயும் டெக்ஸ்ட் பேஸ்டு போஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். அது கூட நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், லிங்க் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டுக்கலாம். த்ரெட்ஸ் ஆப்போட லோகோ பார்த்துட்டு நிறைய பேர் தமிழ் எழுத்து கூ மாதிரி இருக்குது, முறுக்கு மாதிரி இருக்குது, ஜிலேபி மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சிம்பிள் தான். சரி வாங்க இந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். த்ரெட்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப் வரும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்ஸ் அப்படின்ட்டு புதுசாக செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை சுற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து விளையாண்டுக்க முடியும். நிப்பாட்டி என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கீழே கெட் த்ரெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து த்ரெட்ஸ் ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோனில் இருக்கிற வேறு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வேறு அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் டு அனதர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு நீங்கள் இங்கே ப்ரொஃபைல் ஃபோட்டோ, பயோ, லிங்க் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே கீழே இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ரொஃபைலில் இருக்கிற ப்ரொஃபைல் ஃபோட்டோ, பயோ, லிங்க் இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பப்ளிக் ப்ரொஃபைல் வேணுமா, ப்ரைவேட் ப்ரொஃபைல் வேணுமான்னு கேட்கும். நான் பப்ளிக்கே நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஜாயின் த்ரெட்ஸ்ன்னு இங்கே காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ட்விட்டர் மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம வந்து அடுத்து நம்ம பேசலாம். ட்விட்டர் மாதிரி இதில் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் போஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கானை நீங்கள் ட்விட்டர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீட்விட், குவாட் ட்விட் அப்படின்னு காமிக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் காமிக்கும். என்ன இங்கே ரீட்விட்டுக்கு பதிலாக ரீபோஸ்ட்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ணிக்க முடியும், குவாட் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் டு ஸ்டோரி கொடுத்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டோரியிலையும் நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து போஸ்ட் டு ஃபீட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யாராச்சும் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸில் இருக்கேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் த்ரெட்ஸை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். ட்விட்டரில் ட்விட்டுன்னு காமிக்கும், இங்கே த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ்ன்னு காமிக்கும். அடுத்து 4th இருக்கிற இந்த ஹார்ட் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து லாஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். நேம், யூசர் நேம்லாம் இங்கே எடிட் பண்ண முடியாது. அதை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிக்கலாம். மேலே இங்கே இருக்கிற இன்ஸ்டாகிராம் லோகோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டு போட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இது என்ன நம்பர்னா, நான் எத்தனாவது ஆளாக நான் வந்து இந்த த்ரெட்ஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனாவது ஆளாக நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் போஸ்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாகே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. யாராச்சும் மென்ஷன் பண்ணுறதுக்கு அட்டை வந்து யூஸ் பண்ண முடியுது, ஆனால் ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ப்ராப்ளம். இதை தவிர மேலே இருக்கிற இந்த 2 லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கீழே லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். டீஆக்டிவேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீஆக்டிவேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்கள் போஸ்ட்டுக்கு யார் ரிப்ளை பண்ணணுங்கிற செட் பண்ணலாம். லைக் கவுண்ட்டை நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நீங்கள் போட்ட போஸ்ட்டை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இதில் ட்விட்டரில் இல்லாததுன்னா லைக் கவுண்ட்டை வந்து ஹைட் பண்ணுறது தான்.
ட்விட்டருக்கும் த்ரெட்ஸ்க்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி இருந்தாலே போதும், நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தே ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் 250 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் ட்விட்டர் ப்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் நீங்கள் போட்டுக்க முடியும். ஆனால் த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ட்விட்டரில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 140 செகண்ட்ஸ், அதாவது 2 minutes 20 seconds வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் நீங்கள் போட்டுக்க முடியும். ஆனால் த்ரெட்ஸில் நீங்கள் 5 minutes வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோஸ் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். ட்விட்டரில் நீங்கள் அட் அ டைமில் 4 ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஆனால் த்ரெட்ஸ் ஆப்பில் 10 ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நீங்கள் ஆடியோ கான்வர்சேஷன் நீங்கள் வந்து லைவாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் மாதிரி தான். இதில் நீங்கள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை மற்றவங்களோடதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் த்ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர் இல்லை. ட்விட்டரில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷனும் இல்லை. அது என்னன்னு கேட்குறீங்களா? டைரக்ட் மெசேஜ். ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெசேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. மேபி இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கிறனால இதில் கொடுக்காம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த த்ரெட்ஸ் ஆப்பை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்விட்டரோட கம்பேர் பண்ணி நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2 ஆப்பில் எந்த ஆப் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்மணியா கத்திச்சவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.